இங்க யார் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறத தாண்டி மீடியாக்கள் எப்படி இங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, மக்கள் எந்த விஷயத்தை பார்க்கணும், மக்கள் எந்த விஷயத்தை பார்க்க கூடாதுன்றத நினைக்கிறாங்கல்ல, இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு இந்த மீடியாக்கள் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய வேலையா இருக்கு. அப்போ புரோட்டோகால்ன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சென்னையில இருக்கவே கொலவெறியில இருக்காங்க உங்க மேல. ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட அலிகேஷன் வந்து சென்னை கார்பரேஷன் மேல வந்திருக்கு. நீங்க வரவுக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அலாட் பண்ண ஃபண்டுல வந்து எதுவுமே ஒழுங்கா நிதி இது பண்ணல. அந்த 4000 கோடி பேக்கேஜ் அது இன்னும் கன்னித்தீவு கதை மாதிரி இன்னும் அது நீண்டுட்டு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன மர்மம்னு அந்த முடிச்சுன்னு அவளல. உண்மையாலுமே நீங்க அழுவுறத பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறீங்க. நாங்க மன்னர் பரம்பரையா, மண்ணாங்கட்டி பரம்பரை, என்ன பேச்சு. எங்க தலைவர் நாங்களே 200 தொகுதி வாங்கிடுவோம், வாய்ப்பே கிடையாது. 234 வாங்கிடுவோம். என்னென்ன பேசுனீங்க. இன்னைக்கு குளத்தூர் தொகுதியில தோத்து உட்காந்துருக்கிறாருல்ல, எதுக்கு? உங்களை மாதிரி ஆளுகளாக கொடுத்த ஓவர் பில்டப். முன்னாடி என்ன சொன்னீங்க, இன்னொரு தேர்தலை சந்திக்க தமிழ்நாடு தயாரா இல்லை. இப்ப ஆட்சியை கலைச்சா இன்னொரு தேர்தல் வந்தா தமிழ்நாடு தயாரா இருக்குமா? என்ன பேசுறாங்க. பேசி பேசியே ஆட்சிக்கு வந்த கட்சியை பேசி பேசியே நாசமாக்குனது யாரு? இப்ப இருக்க திமுக காரங்க. இவங்க பேசாம இருந்திருந்தாலே ஒழுங்கா ஜெயிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா. நீ கூகுள்ல போய் போட்டு பாத்தீங்கன்னாவே எந்த தொகுதி யாருக்குன்னு தெரியும். நீங்க சம்பந்தமே இல்லாம அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா சட்டசபையில உட்காந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொல்லும் பொழுது வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு விஜய் அவர்களும் சபாநாயகர் அவர்களும். அதுக்கப்புறம் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல, எதுவுமே தெரிவிக்கல. அப்ப நீங்க முழுக்க முழுக்க இந்து மத வெறுப்பு அப்படிங்கறத வந்து திமுக போலே தான் தாவேகாவும் செய்ய போறதுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவர்ணம் மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்க ஆரம்பிச்சா வி த லீடர்ஸ் அப்படின்ட்டு, அதே நாள்ல அதே நேரத்துல நம்ம லதா ரஜினிகாந்த் அவர்களுமே ஏதோ ஒரு திடீர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு மக்களுக்காக சேவை செய்ய போறோம் அப்படின்ட்டு, இது பின்புலத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்றாரா, அண்ணாமலை அவர்களை வளர விட மாட்டேங்கிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வருது. என்ன மேம் அது? இதுல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். நேத்து அண்ணாமலை அவர்கள் மத்தியானம் 12 மணிக்கு அந்த வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கத்தை, மக்கள் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஒட்டுமொத்த மீடியாலையும் வந்து ஃபிளாஷ் ஆகுது. இதுக்கு என்னன்னு சொல்லி நம்ம போய் ஃபேக்ட் செக் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா, மார்ச் 7 அன்னைக்கே லதா ரஜினிகாந்த் அவர்கள் இதை ஆரம்பிச்சிட்டாங்க. வள்ளுவர் கூட்டத்தில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மார்ச் 7 அன்னைக்கு ஆரம்பிச்சதை எதற்காக ஒட்டுமொத்த மீடியாக்களும் நேத்து அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு போடுறாங்க? அப்போ இது பார்த்துக்கோங்க, மீடியாக்கள்லாம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, யார் சொல்லி இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்றத வந்து மக்கள் பார்வைக்கு விடுற. மக்கள் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கணும். அப்போ மீடியாக்கள் எப்படி கேவலமான ஒரு கேவலவாதிகளா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். நடந்தது மார்ச் 7 அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷனுக்குலாம் முன்னாடியில இருந்து அவங்க முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதை நீங்க இப்போ போடுறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன, உங்களோட அஜெண்டா என்ன? அப்போ எதுனோ ஒரு கிளாஷ் இதாக்கணும், யாரையோ ஒருத்தவங்களை கெட்ட பேர் ஆகணும், இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிடக்கூடாது. இப்படி எவ்வளோ ஒரு வந்து எப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு மேலே குரூக்கடா வந்து இங்க வந்து மீடியாக்கள் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது. மேம், அப்படின்னா பார்த்தோம்னா இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டாங்கன்னு வந்து பிரஸ் மீட்டே கொடுத்தாரே மேம். அப்படின்னா இந்த நியூஸ் சின்ன ட்விட்டர்லயாவது போட்டுருக்கலாம், இது வந்து மார்ச் 7 ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. இல்ல, மார்ச் 7 தான் ஆரம்பிச்சது. எல்லாமே அதுலேயே சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. இப்போ ஃபுல்லாக ஃபேக்ட் செக்னு போட்டு சோஷியல் மீடியாவில் அவங்க வள்ளுவர் கூட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் 7 அன்னைக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வந்துருச்சு. எல்லாமே ஃபேக்ட் செக்ல கேட்டால் வந்துருச்சு. எல்லா மீடியாக்களும் என்ன பண்ணாங்க, அது ஆரம்பிச்சது உண்மை, ஆனால் அது மார்ச் 7 ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மேடைன்னு சொல்லி. அது இதே மாதிரி வாலண்டியர்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம லதா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாங்க. அதில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் இன்வால்வ் ஆகல. லதா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாங்க வந்து இதில் நீங்கள் நம்ம எல்லாரும் இணைஞ்சு வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அதாவது இது பொலிட்டிக்கல் இது கிடையாது, ஒரு வாலண்டியரிங் இது அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதில் பேசுறாங்க. அதை உட்காந்து எல்லாம் இப்போ பரப்பி லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் ஆரம்பித்தார் அப்படின்னு அந்த வீடியோவை எடுத்து போட்டு எல்லாம் பண்றாங்க. அதோட டேட் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா மார்ச் 7 அன்னைக்கு நடந்தது. ஆனால் நேற்று கார்டு போட்டு டேட்டை போட்டு எல்லாரும் கார்டை வந்து போடுறாங்க அப்படின்னா அப்ப மீடியாக்கள் எப்படி கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலையோட வளர்ச்சி பிடிக்காதலையா, என்ன அஜெண்டான்னு கேட்கறேன். அப்ப இந்த டிவிக்கு மாஃபியா முதல்ல இந்த பாலிமர் ரூட் மாஃபியா வந்து இதை எடுத்து பண்றாங்களா, இல்ல டிஎம்கே எடுத்து இதை வந்து மீடியாக்களை கையில வச்சு பண்றாங்களா? அப்ப எப்படி இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் மக்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை தெரிஞ்சுக்க கூடாது, எப்படி மக்களை குழப்பணும், எப்படி மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படின்ற வேலைகளை பார்க்குறாங்க பாருங்க. இதை தான் நான் கேட்குறேன். இங்கே யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத தாண்டி மீடியாக்கள் எப்படி இங்கே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, மக்கள் எந்த விஷயத்தை பார்க்கணும், மக்கள் எந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்றத நினைக்கிறாங்கல்ல, இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் இன்னைக்கு இந்த மீடியாக்கள் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய வேலையா இருக்கு.
ஓகே மேம். அதே மாதிரி இப்போ மேயர் பிரியா அவர்களுடைய புரோட்டோகால் அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாச்சே மேம். இதுதான் புரோட்டோகாலாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா? அப்படி கிடையாதுப்பா. இப்போ ஒண்ணு நீங்க ஸ்கூல் இதுல ஈவென்ட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு இந்த விளக்கு ஏத்துறீங்க இல்லையா? அதோட புரோட்டோகால் பத்தி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னா, யாராவது கேபினெட் மினிஸ்டர் அந்த மாரி இருந்தா அடுவங்க. அதுக்கு அடுத்தது வந்து எம்பி கேண்டிடேட்ல இருப்பாங்கல்ல, கேடர்ல இருக்கவங்க அவங்க. அதுக்கு அடுத்து எம்எல்ஏ. அதுக்கு அடுத்து தான் மேயரே வராங்க. அதுக்கப்புறம் தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்கலாம் வராங்க. அப்படி பார்த்தா, முதல்ல மேயர் பிரியா அவர்களே போய் அந்த கத்திரிக்கோல வாங்கி முதல்ல வெட்டியிருக்க கூடாது. எம்எல்ஏ கையில குடுத்துருக்கணும். முதல் விளக்க ஏத்துறதே இவங்க ஏத்திருக்க கூடாது. அவங்க கையில குடுத்துருக்கணும். இதுல என்ன ஒரு இதுன்னா, புரோட்டோகால் படி தான் இவங்க பிரியா அப்படியே அப்படி நேரா அப்படி அப்படி கத்தி அப்படி கோட் போட்ட மாரி, வெண்ணெய் அறுத்த மாரி புரோட்டோகாலா அவங்க மிஞ்சவே மாட்டாங்களா? நீங்க உதயநிதி அவர்கள் வந்து எம்எல்ஏவா செலக்ட் ஆனார்ல, மேயர் அவங்க ஆபீஸ்ல கலைஞர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ, உதயநிதி போட்டோ வச்சிருந்தாங்க. சும்மா ட்ரிப்ளிகேன்ல ஒரு எம்எல்ஏ அவரு. அவர் போட்டோ கொண்டாந்து எதுக்கு நீங்க உங்களோட கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோட மேயர் ஆபீஸ்ல எதுக்கு வைக்கிறீங்க? அது புரோட்டோகாலா? அவர் இப்ப அதுக்கப்புறமாவது ஏதோ துணை முதல்வர் அப்படிலாம் ஆனாரு. வெறும் எம்எல்ஏவா இருந்தப்போ உங்க இதுல வச்சீங்கல்ல, அது புரோட்டோகாலா? இதே புரோட்டோகால உதயநிதி அவர்களோ, சேகர் பாபு அவர்களோ, இல்ல கே நேரு அவர்களோ வராங்க. ஆஸ் பெர் புரோட்டோகால் முதல்ல ஐஏஎஸ் தான் விளக்கேத்தணும், அப்புறம் தான் இவங்க ஏத்தணும்னு விளக்க அந்த மெழுகுவர்த்தியை புடுங்கி கொடுத்துருவீங்களா நீங்க? அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா நீங்க? முதல்வர் கான்வாய் போச்சுல்ல, அதுல ஓடி போய் செக்யூரிட்டிங்களோட ஏறி தொங்கிட்டு, ஐயோ மீடியா கரெக்ட்ல போட்டோ எடுத்தீங்க நீன்னு வெக்கப்பட்டுட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு போனீங்கல்ல, அது புரோட்டோகாலா? ஒரு மேயர்னா அதுக்கான ஒரு டிக்னிட்டி எதுவும் இல்லாம, அதுக்கான ப்ரைடு ஒண்ணும் இல்லாம, எவ்வளவு பெரிய பதவி பொறுப்பு அது. எப்படி சென்னை கார்ப்பரேஷனோட மேயர் நீங்க. நீங்க அங்க போயிட்டு எடுத்து போட்டுட்டு யாராவது ஒண்ணா குடுன்னு பின்னாடி ஓடுறது. இங்க வாமா நேரு அவர் எப்படி இது பண்ண ஆமா அதை கேக்குறாங்க சொல்லுமா பிரஸ் மீட்ல யாரா மேயர இப்படிலாம் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க என்னமோ அந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைச்சிருச்சாங்கிற கதையா அவங்க தான் அப்படி பண்றாங்க சொல்லிட்டு அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒண்ணு கிடையாது. இவங்களோட மேயர் ஆபீஸ்ல டபேதாரா இருந்தாங்க ஒரு லேடி. லிப்ஸ்டிக் போட்டதுக்கு மேயர் அம்மா கலர்ல நான் லிப்ஸ்டிக் போட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இதெல்லாம் புரோட்டோகால்ல இருக்கா? யார் எந்த கலர்ல லிப்ஸ்டிக் போடணும்? ஏன் லிப்ஸ்டிக் கலர்ல நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா? நான் முடி வெட்டியிருக்க மாதிரி நீ முடி வெட்டியிருக்கியா? ஏன் கலர்ல நீ புடவை போட்டிருக்கியா? இதெல்லாம் புரோட்டோகால்ல இருக்கா? அப்போ புரோட்டோகால்ன்ற பேர்ல காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே சென்னையில இருக்கவே கொலவெறியில இருக்காங்க உங்க மேல. ஏகப்பட்ட ஊழல், ஏகப்பட்ட அலிகேஷன் வந்து சென்னை கார்ப்பரேஷன் மேல வந்திருக்கு. நீங்க வரவுக்கு மேல செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அலாட் பண்ண ஃபண்டுல வந்து எதுவுமே ஒழுங்கா நிதி இது பண்ணல. அந்த 4000 கோடி பேக்கேஜ் அது இன்னும் கன்னித்தீவு கதை மாதிரி இன்னும் அது நீண்டுட்டு தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன மர்மம்னு அந்த முடிச்சிடணும் அவளல. இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கப்போ நீங்க இன்னைய வரைக்கும் போய் சிஎம் அவர்ல மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கவே இல்லை. அதான் எதனால மேம் சந்திக்க மாட்டேங்கிறாங்க? அதான் புரோட்டோகால். உங்க புரோட்டோகால் என்னம்மா உன் புரோட்டோகால்? அப்ப என்னமோ சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவன் கேன பையில இருந்தா கேப்பையில நெய் வெளியுமாங்கிற மாதிரி தமிழக மக்கள்லாம் கிறுக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்குவீங்க. அப்ப என்ன உன் புரோட்டோகால்? இன்னைக்கு நேத்து இந்த அம்மா சொல்லி முடிச்சது பாருங்க. சொல்லி முடிச்சோன்னா இந்த பசங்க டபடபன்னு டைப் பண்ணி கூகுள்ல சாட் ஜிபிடில போய் வாட் இஸ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா வருது தப்பன்னு. அசிங்கப்பட்டு போனாங்களா பிரியா? எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? அப்படியே இருக்கிற நேரம் தெரியாம இருந்துட்டு போயிருவோண்டா அப்படின்னு இருந்தீங்கல்ல திமுக எம்எல்ஏக்கள் முன்னாடி. இப்ப என்ன தாவேக எம்எல்ஏக்கள் முன்னாடி அப்படியே செலுத்துக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. அப்ப தயவு செஞ்சு உங்க இடம் என்னன்னு தெரிஞ்சு நீங்க ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால அமைதியா அடக்கமா இருங்க. இருக்கிற வேலையை கொடுக்குற வேலையை ஒழுங்கா செய்யுங்க அப்படிங்கிறதான். புரோட்டோகால் பத்திலாம் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு அது ஒரு கர்மமும் தெரியாது. ஓகே மேம். இப்போ வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து விஜய் சிஎம் ஆன உடனே மேயர் போய் சந்திக்கணும்னு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா என்ன? கண்டிஷன்ஸ் இல்லம்மா, அது ஒரு புரோட்டோகால் தானேப்பா. நீங்க கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்ல இருக்கீங்கல்ல, அப்ப அவங்க வந்து இங்க தானே சிஎம்னா இப்ப என்ன அப்போ போய் பாக்குறது இல்லையா? நான் இது இன்னொரு இதுலயும் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து முதல்வர் ஆனப்போ இவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிட்டு பார்த்தாரு. மேயரா இருக்கப்ப போய் பார்த்தாரு. அப்பயே என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒன்று வச்சுட்டு மேயரா வந்தாங்க. அப்பதான் அம்மா வந்து இது பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு பதவியில தான் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேயர் இதை அவர் ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏவா கண்டினியூ பண்ணாரு. அப்ப நீங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்ல கலைஞர் அவர்களோட பையனே போய் பாக்குறாங்க. பிரியா அவர்களுக்கு என்ன யார் சொல்லி கொடுத்து நீங்க பண்றீங்க? அப்ப அவர் சேகர் பாபு கிட்ட பர்மிஷன் கொடுக்கல போல இருக்கு உங்களுக்கு. சேகர் பாபு இந்தாமா உட்காருமா அப்படின்னா ஜிகிட்டு உட்காந்துக்குவாங்க. எந்திரிமானா எந்திரிப்பாங்க, கொடையை தூக்கிட்டு ஓடுவாங்க அவருக்கு கொடை பிடிச்சிட்டு. இதெல்லாம் எந்த புரோட்டோகால்ல வருது? அப்ப நீங்க புரோட்டோகால் அது இதுன்னு பேசுறதை நிறுத்திட்டு முதல்ல உண்மையாலுமே இங்க சென்னை கார்ப்பரேஷன்ல இன்னமும் மழை பெஞ்சா தண்ணி போறதுக்கு வழி கிடையாது. நிறைய இடங்கள்ல சாக்கடைகள்ல இது பண்ண முடியல. கூவம் பாத்தீங்கன்னா குப்பையும் குளமுமா அப்படி கேவலமா கிடக்குது. எங்க பார்த்தாலும் கொசு. இதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க புரோட்டோகாலை பத்தி பாடம் எடுங்க. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ சத்யராஜ் அவர்கள் வந்து குளத்தூர்ல போகும்போது விம்பி குமரி எழுதுக்கு தலைவர் ஐயோ தலைவர் தோத்துங்கிறாரு. உண்மையாலுமே நீங்க அழுவுறத பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கியா? கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறீங்க. நாங்க மன்னர் பரம்பரையா மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு என்ன பேச்சு? எங்க தலைவர் நாங்களே 200 தொகுதி வாங்கிடுவோம்.
வாய்ப்பே கிடையாது. 234 வாங்கிருவோம். என்னென்ன பேசுனீங்க? இன்னைக்கு கொளத்தூர் தொகுதியில தோத்து உட்கார்ந்துருக்கிறாருல்ல. எதுக்கு? உங்கள மாரி ஆளுகளா குடுத்த ஓவர் பில்டப். அதான் காரணம். அதுக்கு அடுத்தது சொல்றாரு. சிஎம் விஜய் வந்து நல்லா வாயில வருதுன்னு சொல்லிட்டாராம். இப்படி ஒரு சிஎம் வந்து பேசலாமா? அடடடடா! நாகரிகமா பேசுறத பத்தி திமுக காரங்க பேசலாமா? சிஎம் விஜய் வந்து நல்லா வாயில வருதுன்னு சொன்னது தப்பு. ஏன்னா ஒரு சிஎம்மா நீங்க அப்படி பேசக்கூடாது. ஆனா அத சொல்றதுக்கு திமுக காரங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நம்ம கருணாநிதி அவர்களோட புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற டயலாக் ஒண்ணு இருக்கு பாருங்க. பாவாடை நாடாவ உருவுன்னு சொல்லி. நாடாவை உருவி பாவாடையை தூக்குனார்ல. அப்ப அவர் என்னவா இருந்தாரு? இல்ல இன்னும் எவ்வளவு பேசியிருக்காரு. இந்திரா காந்தி அம்மையாரை பத்தி என்னென்ன பேசியிருக்காரு, மோடி அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரை வச்சு என்னென்ன பேசியிருக்காரு. கேவலமா காதுல அந்த எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு காதுல ரத்தம் வர அளவுக்கு பேசியிருக்காங்க. ஆனா நீங்க நாகரிகத்துக்கு பாடம் எடுக்கிறீங்கன்னா சிரிப்பா வருது. இதையும் தாண்டி அடுத்து சத்யராஜ் ஒன்று சொல்றாரு. ஓட்டு போட்டீங்கல்ல, படுங்க, நல்லா படுங்க, உங்களுக்குலாம் பட்டாதான் புத்தி வரும். என்ன சாப விடுறீங்களா? இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டா மக்கள்லாம் நல்லவங்க, ஓட்டு போடலன்னா மக்களை சாப விடுவீங்க. ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் போய் என்ன சொன்னாரு? இந்த கேடுகட்ட மக்கள், அந்த கேடுகட்ட தொகுதி மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலன்னா கேடுகட்ட மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அந்த மக்கள்லாம் அவஸ்தைப்படணும், வேதனைப்படணும். இப்போ என்ன மாதிரியான இதில் இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி திமிர் தண்டத்துக்கு தான் இவங்களை தூக்கி ஓரமாக உட்கார வச்சிருக்கு. இப்போ இன்னும் இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அடுத்த 10 ஓட்டு 10 தொகுதி 15 தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டீங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டு இருங்க. அதான் கரெக்ட். மேம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, அதாவது உங்களை ஏதாவது குற்றச்சாட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 6 மணி நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டேங்கிறாங்க, 6 மாசம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அழுகுறாருன்ற மாதிரி சொல்றாரு மேம் அவரு. நாங்கள் கண்ணியமாக இருப்போம். இதுல வேற ஆட்சி கலைஞ்சிருச்சு அப்படின்னா கவர்னர் ஆட்சி வந்துடும், மத்திய அரசு உள்ள வந்துடும், ஒன்றிய அரசு. அதனால நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம். இப்ப என்ன சொல்றீங்க? இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. அப்ப அகற்றப்பட வேண்டிய ஆட்சினா அப்ப திருப்பி கவர்னர் ஆட்சி வந்து திருப்பி மத்திய அரசு உள்ள வந்துடாதா? முன்னாடி என்ன சொன்னீங்க? இன்னொரு தேர்தலை சந்திக்க தமிழ்நாடு தயாரா இல்லை. இப்ப ஆட்சியை கலைச்சா இன்னொரு தேர்தல் வந்தா தமிழ்நாடு தயாரா இருக்குமா? என்ன பேசுறாங்க? அப்புறம் என்ன சொல்றாரு? 6 மாசம் அவகாசம் கொடுக்கணும், எடுத்தோன்னே பேச நான் தயாரா இல்லை அப்படின்னாரு. 6 மாசம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள இந்த கதறீங்க. இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கா உடனே பார்க்கணும், பெண்கள் பாதுகாப்பை உடனடியா பார்க்கணும், இதுக்கெல்லாம் ஹை பிரியாரிட்டி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு எதிரானதுன்னா நாங்க சொல்றோம். ஓகே, அதை சொல்ல திமுக காரனுக்கு தகுதி இல்லை. உங்க ஆட்சியில 5 வருஷம் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் கோமா ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருந்துட்டு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எல்லாம் நாங்க போயிட்டு ஏங்க பெண்களுக்கு எதிரான இத்தனை பாலியல் குற்றம் டிபேட்ல சொன்னா, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு, மணிப்பூரை பாருன்னாங்க. இப்ப தமிழக மக்கள் என்ன சொல்றாங்க? நீ அங்கேயே பார்த்துக்கிட்டு நாங்க ஓட்ட வேற ஒருத்தனுக்கு போடுறோம். போட்டாங்களா உனக்கு? இன்னைக்கு உதயநிதி அதே வாய் என்ன வாய் பேசுது? இது தமிழகமா உத்தரப்பிரதேசமா? எப்படி? போன மாசம் அது வேற வாய், இந்த மாசம் இது நாரவை. அப்போ இவங்க நினைச்சா எப்படி வேணா டயலாக்டிங் ஸ்கிரிப்டையும் மாத்தி பேசுவாங்க. அதனால இவங்களுக்கெல்லாம் மக்கள் மேல 1% அக்கறை கிடையாது. இது எல்லாமே சும்மா ஊழல் வழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா உங்களால ஜெயிக்க முடியலன்றதுனால. அதனால நீங்க பேசக்கூடாது. ஆனா விஜய் அவர்கள் இம்மீடியட்டா குழந்தைகளுக்கு மீதான அந்த பாலியல் வன்முறைகள் நடக்கிறதும், பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரத்துல இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தேதான் ஆகும். மேம் அதே மாதிரி ஆர்எஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு மேம், அதாவது இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் வந்து பேசி ஆட்சிக்கு வந்தவங்க, இவர் என்னன்னா பேசக்கூட இல்லை, அவரெல்லாம் கொண்டு ஆட்சிக்கு உட்கார வச்சிட்டீங்களே. பேசியே ஆட்சிக்கு வந்த கட்சியை பேசியே நாசமாக்குனது யாரு? இப்ப இருக்க திமுக காரங்க. இவங்க பேசாம இருந்திருந்தாலே ஒழுங்கா ஜெயிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சா? என்ன பேச்சு? வாயை திறந்தா நாங்க போட்ட பிச்சை. உயர் நீதிமன்றத்துல நீதிபதிகளா இருக்கலாம், நாங்க போட்ட பிச்சை. இன்னைக்கு நாய் பேயெல்லாம் டிகிரி படிக்குதுன்னா நாங்க போட்ட பிச்சை. ஐடி எம்ப்ளாயி சாப்பிட்றனால சோறு அந்த சோறு இப்படி கையை காமிச்சு சோறு நாங்க போட்டது. என்ன திமுரு உங்களுக்கு? இங்க எல்லாருக்கும் நீங்க போட்ட பிச்சைன்னு பேச வேண்டியது. டிஆர் பலம் அந்த பக்கம் போய் நான் அந்த கோவிலை இடித்தேன், லட்சுமி கோயிலை இடித்தேன், சரஸ்வதி கோயிலை இடித்தேன், ஆனா இவங்கள்ட்ட எப்படி ஓட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றது. அப்புறம் அவர் துரைமுருகன் போயிட்டு இருந்துட்டு உனக்கு 1000 ரூபாய், உங்க உமாவுக்கு 1000 ரூபாய், 2 பேரும் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி எவங்க கூட சினிமாவுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதிரிலாம் கேடு கட்டத்தனமா பேசுவீங்க. இந்த பக்கம் பொன்முடி ஓசியில போறீங்கல்ல, ஓசியில அப்படின்னது. அதுக்கப்புறம் பட்டை நாமம் அப்படின்னு அப்படியே பெண்கள்லாம் அப்படியே பூரிச்சு போற மாதிரி பேசுறது. இப்படி வாயை திறந்தாலே சாக்கடை மாதிரி. இதுக்கு ஸ்டாலினா சொன்ன மாதிரி இப்போ டெய்லி கண்ணை பொழுது போய் பொழுது விடிஞ்சா எங்க எவன் என்னத்தை பேசுறீங்களோ தெரியல, நான் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கேங்கிற அளவுக்கு ஆளாளுக்கு பேசி ராராஜா சொன்னார்ல, பேசியே வளர்த்த கழகத்தை பேசியே கூப்பிட கொண்டு உட்கார வச்சாச்சு. இப்போ உங்க வாய் திமுரு, வாய் கொழுப்பு அடங்கினாதான், ஆணவ திமுரு அடங்கினாதான் நீங்க மக்கள் முன்னாடி போய் நிற்க முடியும்.
மேம் அதே மாதிரி இப்போ திடீர்னு ரீசெண்டாக இந்த ஹார்ட் டிஸ்க் மேட்ரு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது மேம். திடீர்னு காணாமல் போயிருச்சு அப்படின்றாங்க, தேடிக்கிட்டு இருக்கோன்றாங்க. என்ன இது எப்படிப்பா காணாம போகும்? எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி காணாம போகும்? hard disk? திமுக ஆட்சியில் காணாமல் போச்சாமே, இப்போ இல்ல காணாம இப்ப நீங்க ஒன்ஸ் உனக்கு ஆட்சிக்கு வந்தாலே நீங்க என்ன பண்ணுவீங்க? தலைமைச் செயலகத்துல என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுப்பீங்கல்ல, டேட்டா எடுப்பீங்கல்ல, லிஸ்ட் எடுப்பீங்கல்ல. அப்ப அந்த லிஸ்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியலையா? இன்னொன்னு எங்க பார்த்தாலும் சிசிடிவியே இல்லையா? தலைமைச் செயலகத்துல சிசிடிவிக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப ஆகுதுன்னு சிசிடிவிலாம் இல்லைங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செலவு பண்ணாம இருக்காங்க? தலைமைச் செயலகத்துல சிசிடிவி இல்லாம எப்படி இருக்கும்? அப்போ என்ன ஆட்சி நடத்திட்டு இருந்திருக்காங்க திமுக? என்னன்னே ஒண்ணும் புரியல. அப்ப தலைமைச் செயலகத்துக்குள்ள தான் எல்லா மாஃபியா கேங்கும் வேலை பார்த்துட்டு இருக்குதா அப்படின்றது ஒண்ணும் புரியல. இப்ப இது இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போச்சா? என்ன ஏதுங்கிறது முதல்ல விசாரிச்சு சொல்லணும். 1, 2 கிடையாது 18 டிஸ்க் காணாம போயிருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அதுல தான் என்னென்ன டெண்டர் யார் யாருக்கு விட்டது என்னன்னு. அது யார் கையில இருந்துச்சு? செந்தில் பாலாஜி அவர்கள் கையில இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அந்த துறை. அப்ப அந்த துறையில செந்தில் பாலாஜி அவர்கள்னாவே எதுக்கு ஃபேமஸ்னு நமக்கு தெரியும். அப்ப அவர் அங்க என்னென்ன பண்ணாரு? யார் யாருக்கு டெண்டர் விடப்பட்டது? அதுல எதுவும் முறைகேடுகள் எதுவும் நடந்துச்சா? இதெல்லாம் நம்ம இது பண்ணோம்னா எதுல தெரிஞ்சுக்க முடியும்? அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அந்த ஹார்ட் டிஸ்க காணோம் அப்படின்னா அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒண்ணும் புரியல. இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இது தகவல் வந்து இப்ப 4, 5 நாள் ஆகுது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரையாவது அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன? இல்ல அதே அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி போட்டுட்டு முதல்வர் வந்து அப்படியே இருப்பார்ல, அப்படியே இருக்க போறாருன்றது தெரியல. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ திடீர்னு இந்திய கூட்டணி வந்து இப்போ ரீசெண்டாக மீட்டிங் வைக்கிறேன் அப்படின்னாங்க. அது திமுக வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டாங்களா மேம்? அப்போ அவ்வளோதான் விரிஞ்சிட்டாங்களா என்ன? ஏப்பா அதுதான் இப்போ மூஞ்சில துப்பிட்டு ஓடி போயிட்டாங்கல்ல. வேலுச்சாமி அவர்களை பேசுறதெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? திமுகவை டார்டா கிழிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அங்களை பார்த்து துரோகிகள்ங்கிறாங்க, அவங்க இவங்கள பார்த்து துரோகிகள்ங்கிறாங்க. அவங்க ஏதாவது மீட்டிங் வச்சா போய் அடிச்சு துரத்தி விடுறாங்க. சண்டை பாத்தீங்களா இல்லையா? தாவுடா தாவு சோழன்னு பறந்து வந்து அடிச்சாங்க பத்தியா இல்ல திமுக காரங்க. பறந்து வந்து போலீஸ்காரங்க நடுவில் வந்து கும்முன்னு எடுத்து அனுப்புனாங்க. அந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ரணகளமா அப்படியே நேருக்கு நேரா பார்த்தாலே பாகுபலியில பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அப்படியே சண்டைன்னு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி அவங்க வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க? இது பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே கனிமொழி அக்கா சொன்னாங்கல்ல, அங்க போயிட்டு பார்லிமெண்ட்ல இந்த வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல எக்ஸ்கியூஸ் மீ வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு கேட்பாங்களா? அது மாதிரி கனிமொழி அக்கா நாங்கள் இவங்களோடலாம் உட்கார மாட்டோம், எங்களுக்கு வந்து சீட்டு மாற்றி கொடுங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கனிமொழி அக்கா போய் கேட்டாங்க பார்லிமெண்ட்ல. அப்பயே நமக்கு தெரியும் உங்களுக்கு இதாயிடுச்சுன்னு. அடுத்து இப்போ இந்திய கூட்டணியில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லதான் புள்ளி வச்ச கூட்டணி ஆளுக்கு ஒரு புள்ளியா ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் அப்படி தான் டிஎம்சிலையும் அங்கே அந்த அம்மா கட்சியில் ஆள் இருக்கானே தெரியல. அந்த அளவுக்கு 80ல் கிட்டத்தட்ட 20 பேர் நம்ம தான் வந்திருக்காங்க. மீதிலாம் ஃபோனே எடுக்கலையா. இனிமேல் அந்த கட்சி இருக்குமா அப்படின்றது தெரியல. அப்போ இனிமேல் புள்ளி வச்ச கூட்டணிங்கிறது என்ன ஆக போதோ இனிமேல் அவ்வளோதான் அது. மேம் அதே மாதிரி இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எந்த தொகுதினே போய் தெரியாமல் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல கேட்டவொடனே நம்ம சொல்லுவாங்க 6 மாதம் டைம் கொடுங்க கற்றுக்குறோம். நீ கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னாவே எந்த தொகுதி யாருக்குன்னு தெரிய போகுது. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில் போய் நன்றி சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. சரி இந்த மாதிரி காமெடியும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா பக்கமும் போய் ஏதாவது ஒரு காமெடியை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தாவேக்கா எம்எல்ஏக்கள். என்ன அதுக்கு அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க 75 நிமிஷத்தில் 436 திட்டங்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்னு. இதில் இப்போ அந்த அமைச்சரவை கூட்டத்தில் 75 நிமிஷத்தில் எப்படி 436 திட்டங்களை பேச முடியும் அப்படின்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. கின்னஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு திட்டம்னு பேசினா கூட 436 நிமிஷம் ஆகும். அது எப்படி பேசுனாங்க? என்ன வேகமாக நம்ம எந்திரன் ரோபோல அந்த ஜிங் இப்படி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல் ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் எடுத்து எப்படி பண்ணி அப்படியே த்ரோ பண்ணிட்டார் போல இருக்கு. அது எப்படி என்னத்தை டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது தெரியல. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நம்ம அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து நிறைய பெண்கள் அங்கே போகிற பக்கமும் சரி, போயிட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது சரி, கூட்டு பலாத்காரம் நிறைய நடந்திருக்கிறதா நியூஸ்லாம் வருது. அதாவது ஒரு கேங்கு சினிமாவில் வர மாதிரி அங்கே கொஞ்சம் இருட்டில் ஒதுக்குப்புறமா இல்லை அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஏதாவது உட்காந்துருக்க பெண்களை இல்லை அந்த சைடு ரோட்டில் அந்த சுற்று வட்டார வீட்டுக்கு போகிறாங்கல்ல, அப்போ சைடு ரோட்டில் போனாங்கன்னா அவங்கள மறித்து அவங்கள நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து அவங்கள கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த வீடியோ வச்சு அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த பெண்கள்கிட்ட பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறாங்க. இதை வந்து முதல்ல ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அங்கே திருவண்ணாமலையில் வந்து அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகி தனிப்படை போட்டு விசாரிச்சா அவனுங்களை பிடிச்சா கிட்டத்தட்ட 23 பெண்களுக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ எடுத்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 20 பெண்கள் பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட்டே பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. இல்லைனா உன் வீடியோவை சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி இது பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பாருங்க, நம்ம வந்து எப்படி ஒரு புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலையில் நினைச்சாலே முக்திங்கிறோம். அப்போ அங்கே பிறக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அதில் A1 அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர். அவன் பேரில் நிறைய கொலை வழக்குகள் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பையன் 16 வயசு பையனும் இருந்திருக்கான்.
அந்த 8 பேர் கொண்ட கும்பல்ல 16 வயசு பையனை எப்படி இவங்க அந்த கூட்டத்துல வச்சுக்கிறாங்க, அது ஸ்கூல்ல படிக்கிறத விட்டுட்டு என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுதே ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. எப்படி பெண்கள் வந்து ஒரு கோவில்ல ஒரு திருவண்ணாமலையில எவ்வளவு கூட்டமா இருக்கிற இடத்துல ஒரு கிரிவலம் போறதுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்ல. ஒரு பெண் வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த வாசல் வழியா வெளியில வந்திருக்காங்க. வெளியில வந்த இடத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சட்டம் ஒழுங்கு இன்னும் கடுமையாக்கப்படணும். பெண்கள் மீதான அந்த பாலியல் குற்றம் பண்றவங்களுக்கான தண்டனைகள் ரொம்ப கடுமையாக்கப்படணும். மரண தண்டனை அந்த மாதிரி இது என்கவுண்டர்ல பண்றது இந்த மாதிரி பண்ணா ஒழிய இதுலேருந்து மீண்டு வரவே முடியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு அதை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப அச்சமா இருக்கு. புரியும் மேம். அதே மாதிரி இப்போ திருப்பரங்குன்றத்துலையுமே வந்து கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களே, அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு. ஏற்கனவே திமுக அரசு சொல்லிடுச்சுல மேம், அது வந்து வக்புரை வாரியத்தோட சொத்து அப்படின்ட்டு. இல்ல அதான் சொல்றோம்ல, இது திமுக போலவே தான் இந்த தாவேக்காவும் இது பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க வந்து அதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததோ அதே தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்படின்னா என்ன விலைக்கு ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்கங்கிறதே எங்களுக்கு ஒண்ணும் புரியல. கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு. அங்க வந்து விலைக்கு ஏத்தலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப அது வக்ஃப் வாரிய சொத்துன்னு எப்படி வக்ஃப் வாரிய சொத்து ஆகும் அது? அந்த மலையே வந்து முருகனுக்கு சொந்தமானது. அப்ப எப்படி அது வக்ஃப் வாரிய சொத்தாகும்? அப்ப இந்த தாவேகா அப்படிங்கிறது வந்து எப்படி இந்து மக்களுக்கு எதிரானது? ஏன்னா சட்டசபையில உட்கார்ந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொல்லும் பொழுது வாயை மூடிக்கிட்டு இருந்தாரு விஜய் அவர்களும் சபாநாயகர் அவர்களும். அதுக்கப்புறம் கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல, எதுவுமே தெரிவிக்கல. அப்ப நீங்க முழுக்க முழுக்க இந்து மத வெறுப்பு அப்படிங்கறத வந்து திமுக போலே தான் தாவேகாவும் செய்ய போறதுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. நம்ம அற்புதமான கருத்துக்களை இளையபேரனுக்கு வந்திருக்கு. மிக்க நன்றி மேம். நன்றி.